Hello friends, இந்த வீடியோவில் அரேயோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். அரேஸோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இம்போர்ட் அரே அப்படின்றது கொடுக்கணும். ஏன்னா இதில் பில்டின் சப்போர்ட் இல்லாத காரணத்தால். நெக்ஸ்ட்டு ஒரு நேம் மேலே இருக்கு இல்லையா, இம்போர்ட் அரே, அந்த அரேயோட நேம் ஸ்டார்டிங்கும் அதுக்குள்ளே அந்த மாடியூல்குள்ளே இருக்க அரே அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன்ற காரணத்தால் இந்த அரேவும் கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அரே ஆஸ், இதுக்கு வேறு நேம் கூட நம்ம கொடுத்துட்டு அந்த நேமை யூஸ் பண்ணலாம். நான் குழப்பமாக இருக்குன்ற காரணத்தால் சிம்பிளாக அரே மட்டுமே கொடுத்துருக்கேன். இந்த அரே நேம் அதுக்குள்ளே இருக்க அரே ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறோம். அதில் 2 பேராமீட்டர் தரணும். ஒன்று பார்த்தீங்கன்னா டைப் கோட், இன்னொன்று நம்ம கொடுக்க வேண்டிய செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த டைப் கோட் என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணும். ஏன்னா பைத்தானில் பார்த்தீங்கன்னா வேரியபிளுமே நம்ம டிக்ளேர் பண்ணவோ அதோட டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணவோ மாட்டோம். ஸோ அந்த காரணத்தால் இது ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண உதவுன்ற காரணத்தால் இதில் டைப் கோடில் நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். அந்த பர்பஸ்க்காக தான் டைப் கோட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எலமெண்ட்ஸ். இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பார்த்தோன்னே இன்டர்பிரட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இதில் எல்லாமே எலமெண்ட்ஸ் தான், அரேவோட எலமெண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த 2 பேராமீட்டரை இந்த அரே ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் கோட், செகண்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். எந்த டேட்டா டைப்பில் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த டைப் கோட். எக்ஸாம்பிள் இம்போர்ட் அரே. ஸோ அரேவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேறு நேமும் நம்ம கொடுத்துக்கலாம். இம்போர்ட் அரே ஆஸ் கொடுத்து நம்ம தேவையான நேமும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரே நேமாக நான் மார்க்ஸும் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரே டாட் அரே, அதாவது இம்போர்ட்டில் கொடுத்துருக்க நேமான அரேவும் அதுக்குள்ளே இருக்க அரே ஃபங்க்ஷனையும் கொடுத்து ஐன்னு கொடுத்துருக்கேன். ஐ அப்படின்றது சைன்டு இன்ட்டு. இதுக்கான டேப்லெட் காலம் பார்க்கலாம், டைப் கோட்கான டேப்லெட் காலமும் பார்க்கலாம். அதில் இந்த எலமெண்ட்ஸில் நான் செட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோட ஆக்சுவல் வேல்யூ டு பி ஸ்டோர்ட். பிரிண்ட் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்ஸ் வரும். இதோட கண்டிஷனை அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.